நண்பர்களுக்கு வணக்கம். திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வட மாநிலத்து இளைஞன் தாக்கப்பட்டது. எந்த ப்ரொவோகேஷனும் இல்லாமல் அவன் சைட்லேருந்து எந்த விதமான எந்த குற்றமோ எந்த தப்பும் இல்லாமலேயே 4ன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது குறைஞ்சது 6 பேராவது இருக்கணும்னு தோணுது. ஆனால் 4 பேர் தான் சொல்கிறாங்க. ஒரு 4 தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவனை மிக மோசமாக கொலைவெறி தாக்குதலோடு நடத்துகிறத நம்ம நேற்று பார்த்தோம். தமிழ்நாடே கலவரமாகி தான் போயிருக்கு. அதாவது மனசாட்சி உள்ள தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்து உண்மையிலே கலங்கி தான் போயிருக்கிறாங்க. எல்லா தமிழர்களும் வெட்டி தலைகுனிய வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டில் இவ்வளவு கொடூரமாக நம்ம நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒருத்தரை, அவர் பிழைக்க வந்தவர்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லை டிஎஸ்பின்னு நினைக்கிறேன், இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவர் தமிழ்நாட்டை பார்க்க வந்தவர் அப்படின்னு. ஒருவேளை தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்க்க வந்தவனாக இருக்கலாம். திருமணமாகி குழந்தை இருக்கிற ஒரு இளைஞன். அவனை இவ்வளவு கொடூரமாக அவன் எந்த எதிர்ப்பையும் காமிக்கலங்கிற ஒரே காரணத்திற்காக இன்னும் அதிகமாகவே 5-6 பேர் சூழ்ந்துட்டு அவனை தாக்குறத பார்க்குறோம். இவங்களை பார்த்த மனிதர்கள் மாதிரியே இல்லை, மிருகங்களை மாதிரி தான் இருந்தது. அந்த மிருகங்கள், இவ்வளவு மோசமான மிருகங்களை குழந்தைகள் அவர்கள் ஜுவனைல்ஸ் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய நாளாக இந்த ஜுவனைல் சட்டங்களை திருத்த வேணும்னு நிறைய நாளாக கேட்டுட்ருக்குறோம். நிர்பயா கேஸில் இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிர்பயா கேஸிலேயே நிர்பயாவை மோசமாக கற்பழித்து அவருடைய பெண் உறுப்புக்குள்ள ஒரு பெரிய கம்பியை நுழைத்து அவர் குடலை கிழித்து கொன்ற ஒருத்தனை இந்த வெக்கங்கெட்ட இந்த இந்திய அரசு என்ன செய்தது தெரியுமா? அவனுக்கு ஒரு என்ன வச்சு கொடுத்தாங்க, ஒரு டெய்லர் ஷாப்பை வச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவன் சின்னவனா தெரியாமல் செஞ்சுட்டானா, அதனால் அவனுக்கு ஒரு டெய்லர் ஷாப்பு வச்சு அவனுக்கு பிழைக்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்னா, அப்போ இந்தியாவில் எந்த பொண்ணை வேணாலும் எவன் வேணாலும் கற்பழித்து கொள்ளலாம். அவனுக்கு 18 வயசுக்கு கீழே இருந்தால் உடனே அரசாங்கம் அவனுக்கு வேலை செய்ய என்னது கொடுக்கும், பிஸ்னஸ் ஒன்று வச்சு கொடுக்கும். அப்படிங்கிற மிக மோசமான, மிக கீழ்த்தரமான, கேவலமான ஒரு முன்னுதாரணத்தை இந்திய அரசு செய்தது. நம்மளுடைய சட்டங்கள் அப்படி இருக்குது. அந்த சட்டத்தை திருத்த வேணும்னு நம்ம நிறைய நாளாக கேட்டுட்ருக்குறோம். நீதிமன்றங்களை நம்ம குறை சொல்ல முடியாது. நீதிமன்றங்கள் வெறுமனே புஸ்தகத்தில் என்ன இருக்குதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஏஜென்சிஸ், அவ்வளோதான். ஆனால் சட்டங்களை இயற்றுகிற இந்த பார்லிமெண்டேரியன்ஸு இவங்கள் எந்த குற்றத்திற்கு எந்த மாதிரியான சட்டங்கள் நிர்ணயிக்கப்படணும் அப்படிங்கிறத இவங்க தான் வரையறுக்கணும். 17 வயசுக்கு கீழே 18 வயசுக்கு கீழே உள்ளவங்கன்றதுனால இப்படி விடுறதுங்கிறது மிக மோசமானது. இவர் 12 வயசிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கூட, 12 வயது குழந்தைகளுக்கும் கூட இப்பொழுது தாங்கள் செய்கிற காரியம் என்ன, அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், அதன் பின்விளைவுகள் என்னதாக இருக்கும் அப்படிங்கிறத நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு உண்டு. ஏன்னா காலம் நிறையா மாறிடுச்சு. இன்றைக்கி நிறையா தகவல்கள் அவர்களுக்கு கிடைக்கிது. பிள்ளைகளும் சிறு வயதிலேயே பக்குவப்பட்ட முதிர்ச்சியோடு இருக்கிறத தான் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி குற்றம் செய்கிற அளவுக்கு இவங்களுக்கு தெளிவு இருக்கும் பொழுது தண்டனையை அனுபவிக்கிறதற்கும் அவர்களுக்கு அதே மாதிரியான பொறுப்பு உண்டு. இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம மெயினாக கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த ஜுவனைல் சட்டங்களை திருத்தணும். இந்த ஜுவனைல் அப்படிங்கிற இந்த டெஃபனிஷன் இன்னும் 18 வயசுங்கிறதுலேருந்து மாற்றி இதை 13 வயசுக்கு கொண்டு வரணும். இதை நிறைய நாளாக கோரிக்கைகள் நிறைய ஏஜென்சிஸ் வச்சுட்ருக்குறாங்க. அரசு இதுக்கு தலையே சாய்க்கிறது இல்லை. இந்த மாதிரி 18 வயசுன்னு சொல்லிட்டதுனால தான் 16-17 வயசுலேயே குற்றம் செய்கிறவங்க இன்றைக்கி பெருகிட்டாங்க. பள்ளிக்கூடத்துக்கே அருவாளோடு வெட்டுறவங்க இருக்கிறத பார்க்குறோம். அதை பற்றியும் அரசு எதுவும் கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி இப்போது இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் எனி சோஷியல் மீடியாவில் இதே மாதிரி ரீல்ஸ் போடுறதுக்குன்ட்டு தன்னை ரவுடியாக கட்டமைக்கிறவங்க எத்தனையோ பேர், அதே மாதிரி ரவுடித்தனமாக கொலைகள் செய்கிறவர்களையும் அரசு இது வரைக்கும் எதையும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவர்கள் ஜூனியர்னு. இதனால தான் நிறைய குற்றவாளிகளில் நிறைய கிரிமினல் கேங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வயது குறைந்த இளைஞர்களை, 18 வயதிற்கு கீழ்ப்பட்ட உள்ள இளைஞர்களை குற்ற சம்பவங்களில் அவங்களே ஈடுபடுத்துகிறாங்க. அவங்களுக்கு போதைப் பொருள்களையும் கொடுத்து அவர்களுடைய அடிமைகளாக்கி வைத்துக்கொண்டு அவர்களை வைத்து இவங்க குற்ற சம்பவங்களையும் நிறைவேற்றுறாங்க. இதனால் அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கையும் கெடுது.
சட்டங்களை நம்ம இன்னும் மாற்றி அமைச்சோம்னா அதே மாதிரி 13 வயசுங்கிற அந்த இதற்கு அந்த பார் ஜுவனைல் பாரை வந்து நம்ம இன்னும் கீழே கொஞ்சம் இறக்கி கொண்டு வந்து 13 வயசு அப்படிங்கிறத கொண்டு வந்தோன்னா தான் நாட்டில் நடக்கிற இந்த குற்ற சம்பவங்களை இதே மாதிரியான அறிவற்ற அவசியமற்ற இந்த மாதிரியான வன்முறை வெறியாட்டங்களையும் பாலியல் குற்றங்களையும் நம்ம தடுக்க முடியும். அரசு இதற்கு உடனடியாக நம்ம வந்து மத்திய மாநில அரசுகளை முக்கியமாக நம்ம பார்லிமெண்டேரியன்ஸ்ட்டை நம்ம கேட்டுக்கிறோம். ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கிற இந்த கோரிக்கையான இந்த ஜுவனைல் ஏஜுங்கிறத கீழே கொண்டு வரணுங்கிறத இந்த நேரத்திலையாவது கணக்கில் எடுத்து இதை வந்து அரசு ஏஜென்சிஸு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன் வரணும். இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் முதல்ல ஆரம்பிங்க. இந்த இளைஞனை எதற்காக இவங்க தேர்ந்தெடுத்தாங்க? அந்த ட்ரெயினில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. எல்லார் தோள்லையும் வந்து இவன் முதல்ல அருவாளை வச்சு முதல்ல ரீல்ஸ் எடுக்க துணியலை. ஏன் துணிகிறாங்க இவன் மேலே? ஏன்னா இவன் வந்து வேற்று மொழிக்காரன், வட மாநிலத்தவன்னா இவ்வளவு இளக்காரமாக இவங்களுக்கு போனது எதனால்? எதற்காக இவ்வளவு இளக்காரமாக போச்சு? ஏன்னா பிறமொழியாளர்கள் எல்லோரையும் மிக இளக்காரமாக பார்க்க சொல்லி ரொம்ப காலமாக இங்கே ஒரு அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த சீமானும் இந்த நாம் தமிழர் கட்சியும் இந்த தமிழ் தேசியவாதிகளும் ஏதோ தமிழன் மட்டும்தான் வசதி, பாக்கி எல்லாவனும் கேவலமானவன் அப்படிங்கிற ஒரு இமேஜை இந்த 15 வருஷமாக இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு முன்னால் தமிழ் தேசியம் இதே வேலையை வெளிநாடுகளில் பார்த்தது. ஆனால் இந்த தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த 2010 இங்கே இந்த வேலையை பார்த்துட்ருக்குது. தமிழனை தவிர பாக்கி எல்லோரும் இழிவானவர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இங்கே போய்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழ் பேசுகிறவனை தவிர பாக்கி எல்லோரையும் விரட்டி அடிக்கணும். அவன்தான் எதிரி, அவன்தான் துரோகி, அவன்தான் மோசமானவன், நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அவன்தான் காரணம், அவனை பச்சை மட்டையால் அடித்து விரட்டணும், அவனை கருவறுக்கணும், அவனை இந்த மண்ணை விட்டே விரட்டி அடிக்கணும், ட்ரெயினில் போட்டு விரட்டி அடிக்கணும், அப்படி அடிச்சிடணும், இப்படி கொன்றுடணும், கருவறுத்துடணும். அதே மாதிரி நம்ம வந்தாவே அவங்க பயந்து ஓடிடுவாங்க. அது எப்படின்னு கேட்காத, அது என்னென்னலாமோ நம்ம செய்வோம். நம்ம வந்தால் யார்? சீமானுடைய வார்த்தைகள். சீமான் ஆட்சிக்கு வந்தால் பிற மொழியாளர்களை இவன் என்னென்னமோ செய்வானா. இதெல்லாம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்தேரின்னு சொன்னோம் அப்படின்னு சௌராஷ்டிரா குரூப்பில் சொல்கிறான். சௌராஷ்டிரர்கள் முட்டாள்கள் கிடையாது, நிச்சயமாக அதை நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனால் சீமான் முயற்சித்து பார்க்குறான். நம்ம சொன்னதையெல்லாம் வாந்தி பண்ணி முழுங்கிட்டோன்னா நம்ம வாந்தி பண்ணோன்னே யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் நாங்களே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குறோம். சீமான் பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். இவ்வளவு மோசமாக பிறமொழியாளர்களை பற்றி பேசி, அதே மாதிரி சீமான் பேசும் பொழுது இந்த பர்டிகுலர் டயலாக் எல்லாம் பேசும்போது கீழே இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் கையை தட்டி விசில் அடிச்சுக்கிட்டு சிரிக்கிறாங்க. எதுக்கு? இவங்களெல்லாம் வந்தவொடனே இவங்களெல்லாம் அடித்து விரட்டிடுவோம். ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் அப்போ இவங்க அந்த கூட்டம் இருக்கே, இந்த மிருக கூட்டம், தன்னை மனுஷனாகவே அவங்க சொல்லிக்கிற நாங்கள்லாம் புலிகள், என்னோ புலின்னு சொல்லிட்டா பெரிய பெருமையாக, மிருகங்கள்னு சொல்கிறத பெருமையாக நினைக்கிற ஒரு கூட்டத்தை சீமான் உருவாக்கி வச்சுருக்கிறான். அந்த கூட்டம் இவன் தூண்டி விடுற அத்தனைக்கும் ஆடிக்கிட்டு மூளைச்சலவை செய்யப்பட்டு பிறமொழியாளர்களை பற்றி மிக மோசமான வன்முறையான எண்ணத்தோடு தான் இன்றைக்கி வளர்ந்துட்டு வருது. அவர்களை எப்படியெல்லாம் விரட்டி அடிக்கணும், எப்படியெல்லாம் அவங்கள வச்சு செய்யணும், அப்படி தான் வச்சு செஞ்சுருவோம் நம்ம வந்தோன்னா. இப்படி பேசி வளர்க்கப்படுற இந்த கூட்டத்துக்கிட்ட நம்ம வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? திருத்தணி சம்பவத்தை மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கி திருத்தணி சம்பவத்தில் வேற்றுமொழிக்கார ஒரு இளைஞனை இந்த அளவுக்கு வந்து கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்குன்னா அவங்க மட்டும் இதை செய்யலை. சீமான் கைகள்லையும் இந்த இரத்தக்கரை இருக்குது. சீமான் மட்டுமில்லை, சீமான் இதே மாதிரி பிற மொழியாளர்களின் கடைகளை அடித்து நொறுக்குங்கள், பிற மொழியாளர்களை அடித்து விரட்டுவோம், இப்படியெல்லாம் பேசிட்டு திரிகிற மணியரசன். அது மட்டும் இல்லை, யூடியூபர்ஸ் எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு பேசுகிற மக்கள், எல்லா பிற மொழியாளர்கள் மேலேயும் முக்கியமாக தெலுங்கு பேசுகிற மக்கள் மேலே வெறுப்பு உணர்வை பகையையும் வளர்க்கிற மாதிரி தினம் பேசிட்டு வர்ற இந்த மன்னன், பாரிசாலன், ஏகலைவன், இன்னும் ஏகப்பட்டது இருக்குது.
எல்லாம் விஷ ஜந்துக்கள், இத்தனை விஷ ஜந்துக்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இது நிறைய குட்டிகளை வேற ஈன்றிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க இந்த விஷச்செடியும் இந்த விஷப்பயிர் வளர்ந்துட்டு இருக்குது. உரம் போட்டு வளர்த்துட்ருக்கிற இந்த சீமான் தான் இத்தனைக்கும் காரணங்கிறத ஏன் வந்து தமிழக அரசும் காவல்துறையும் எதற்காக வந்து நம்பவும் மறுக்குது, அவன் மேலே நடவடிக்கையும் எடுக்கலை. இவர்கள் இதே தான் இவங்க செய்வாங்க, இவர்களால் தூண்டப்பட்டவர்கள் இப்படி செய்வாங்கங்கிறத நிறைய நாளாக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம், எச்சரிக்கை செய்துட்டு தான் இருக்கிறோம். அரசு கண்டுக்கவே இல்லை. அரசு சீமான் பேசுகிற எதுக்கும் அதாவது தெலுங்கர்களை பற்றியோ பிற மொழியாளர்கள் எந்த மொழியாளரை பற்றியும் சீமான் வந்து பகை உணர்வை உண்டாக்குற பேச்சு பேசும் பொழுதும் சீமானுடைய கைக்கூலிகளாக இருக்கிற இந்த ஊடகவியலாளர்கள் பேசுகிறதற்கும் அரசு எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை. அரசு என்ன நினைக்குதுன்னா, திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே வந்து வேறு அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ போகாமல் இப்படி சீமான்கிற இந்த சாக்கடையில் போய் வீணாக போயிருந்தால் தான் நல்லது அப்படின்னு நினைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் சீமான் செய்துட்டு வர்ற இந்த திமுக எதிர்ப்பு அரசியல் அப்படி அரசு ஆதரிக்குது. ஆனால் இது திமுகவை மட்டும் சீமான் எதிர்க்கல, ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் திராவிடர்கள்னு சொல்லி ஒட்டுமொத்த தெலுங்கர்களையும் எதிர்க்கிறான். ஆனால் தெலுங்கர்கள்னே சொல்லி இந்த நேற்றுக்கு ஒருத்தர் நாயக்கர்கள் சொல்லி தான் செய்கிறான். எந்த ஜாதியவாதி இப்படி குறிப்பிட்டு வந்து இப்போ யாரும் இப்படி செய்திட முடியுமா? மன்னர்னு ஒருத்தன் நாயக்கர்கள் தான் இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறான். இதை கேட்குறவன் முக்கியமாக வந்து ஜாதிய பிரச்சனைகளுக்கு இதை கேட்குறவங்க இது மிக மோசமான பொய். இதற்கு உண்டான ஆதாரங்களையும் நம்ம எவ்வளவோ எடுத்து காமிச்சிட்டோம். ஆனாலும் அவன் அந்த பொய்யை சொல்கிறான். அந்த பொய்யை 74,000 பேர் பார்த்துருக்குறாங்க. இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? தெலுங்கர்களுக்கு எதிராக இவங்க எப்படி வந்து செயல்படுவாங்க? இதே மாதிரி வன்முறை எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கும். இந்த வன்முறை நடக்கணும், இப்படி தெலுங்கர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் இப்படி வன்முறை மூலமாக ஆபத்தை ஏற்படுத்தணும்னு தானே இவங்க இதை செய்கிறாங்க. இதை எதற்காக அரசு அனுமதிக்குது? இன்னும் எவ்வளோ நாளைக்கு அரசு இதை இப்படியே அனுமதிச்சுட்டு இருக்க போகுது? இவர்கள் மேலே ஏன் அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? நம்ம எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். சீமான் மேலே கொடுத்துருக்குறோம், எத்தனையோ பேர் இவங்க மேலே கவனத்தை ஈர்த்திருக்கிறோம். ஆனாலும் இது தொடர்ந்து நடக்குது. நம்ம இது என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நம்ம பிரசிடெண்ட் வரைக்கும் கூட கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கோம். அவங்க சீஃப் செக்ரட்டரிக்கு கூட வந்து இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போவும் யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒருத்தன் பேசுகிறான் மன்னர்னு. இங்கே நடக்கிற எல்லா சாதிய கொலைகளுக்கெல்லாம் காரணம் நாயக்கர்கள் தான் அப்படின்னு. ஆனாலும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அரசு நடவடிக்கையே எடுக்கிறதில்ல. அப்போ இந்த மக்கள் வந்து எப்படி தான் தங்களை பாதுகாத்துக்கிறது? ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் தனியாக நிற்கிறாங்களோ தனியாக கிடைக்கிற இந்த பிறமொழியாளர்கள் எல்லாம் தங்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் வாழணுமா தமிழ்நாட்டில்? தமிழக அரசு இதற்கு எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்காதா? சரி, இன்னொன்னையும் பார்க்கணும். இதே மாதிரி இங்கே நடந்தால் பிற மாநிலங்களில் இருக்கிற தமிழர்களுடைய நிலை என்ன? பிற மாநிலங்களில் இதை வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்களா? பிற மாநிலங்களில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இதே மாதிரி அங்கே அவர்களும் நடக்க நினச்சா அப்போ அங்கே வாழ்கிற தமிழர்களுடைய நிலை என்ன ஆகும்? இதனுடைய பின்விளைவுகளை பற்றியே யோசிக்காமல் இப்படி வெறுப்பையும் பிறமொழியாளர்கள் மேலே வெறுப்பையும் பகை உணர்வையும் பரப்புகிற சீமானை கைது செய்வதற்கு ஏன் தமிழ்நாடு அரசு ரொம்ப தயங்குது? அச்சப்படுதா? அதனால் மிகப்பெரிய கலவரங்கள் வரும்னு. அப்போ இதே மாதிரியே வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கலாமா? இல்லை இப்படியே தான் பல தீவிரவாத அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் வளர்கிறதுக்கு காரணமேமோ அரசு வந்து இப்படி நடவடிக்கை எடுக்க யோசிச்சுக்கிட்டு காலை இழுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான். ட்ராகிங் தர் ஃபீட் ஒன்லி காசஸ் தம் டு க்ரோ. இந்த மாதிரியான இந்த விஷ விருட்சங்களை வளர விட்டுறது எதனால்? இதற்கு ஒன்றும் இல்லை, இதற்கு முன்னாலேயே சின்ன சின்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு. பிறமொழியாளர்களை தாக்குற இந்த இன்சிடென்சஸ் நடந்திருக்கு. ஆனால் அரசு வந்து இதை பற்றி கண்டுக்கவே இல்லை. இன்றைக்கி அந்த பசங்களேயும் ரீல்ஸ் போட போய் தான் இது இவ்வளோ தூரமாக வீடியோ வெளியே வரப்போய் தான் அரசு இப்போவும் ஒத்துக்கிட்டு இருக்குது. அது அடிபட்டவன் இந்த கொலை முயற்சியில் தாக்கப்பட்டவன் ஒரு வட இந்தியன். இல்லாட்டி இது கூட இல்லாமல் யாரோ 4 இளைஞர்கள் ஒரு இளைஞனை தாக்கினார்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி அமுக்கி இருப்பாங்க. உண்மை வந்து
தமிழ்நாட்டில் இன்னைக்கு பிறமொழியாளர்கள் மேலே வெறுப்பையும் வன்முறையையும் தூண்டுற இந்த சீமான் சீமான் சம்பந்தப்பட்ட இல்லாட்டி இந்த பிறமொழியாளர்களை இந்த தமிழ் தேசியவாதிகள் பிறமொழியாளர்கள் மேலே மிகப்பெரிய பகை உணர்வையும் வன்முறையை தூண்டும் விதமாகவும் பேசி வருகிறார்கள். இவர்களுடையதற்கு உடனடியாக அரசு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட இந்த சூரஜுக்கு ஒன்றுமே எந்த தவறும் செய்யாமல் இருந்த இந்த சூரஜுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். அவனுக்கு அவர் அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு தேவையான எல்லா அசிஸ்டன்ஸும் கொடுக்கணும். எல்லாரும் சூரஜுக்கிட்ட இந்த தமிழ்நாடு சார்பாக, இந்த தமிழக மக்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சூரஜ், எங்களை மன்னிச்சிருப்பா. எங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மிருகங்கள் சார்பாக, இந்த மிருகங்கள் பிற மொழியாளர்களை வெறுக்கிற இந்த மிருகங்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டு மக்கள் சார்பாகவும் நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனி இது மாதிரி நடக்காதுங்கிறதுக்கு இந்த அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும்னு உனக்கு உறுதியளிக்கிறோம். எங்கள் எல்லாரையுமே மன்னிச்சிடு. மனித நேயம் அப்படின்னு சொல்லி மனித நேயத்திற்கு உரியவர்கள் தமிழக மக்கள்னு முன்ன சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழர்கள் யாரும் இப்போதைய இந்த செஞ்சுரியில் தமிழர்கள் யாருமே மனித நேயத்தை காமிக்கவே இல்லை. தமிழ் தேசியம் பேசுகிறவங்க தான் இலங்கையில் பல ஆயிரக்கணக்கான தமிழர்களையும் சிங்களர்களையும் கொன்று குவித்தார்கள், இரக்கமே இல்லாமல். இங்கே தமிழ் தேசியம் பேசுகிற இந்த சீமான் தான் சொன்னான், நான் 100 சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னு சொன்னான். மேடையில் தான் சொன்னான். அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? இல்லை. இவன் சொன்னப்போ கீழே இருந்து ஒரு பெரும் கூட்டம், இதே மாதிரி கூட்டம். இப்போ இந்த 4 பேர் இந்த சில்வண்டுகள் மாதிரி இருக்கிறவங்க, தலையிலெல்லாம் கலர் போட்ட இந்த கலர் குஞ்சுகள் இருக்காங்களே, இவங்கள மாதிரி உள்ள பெரும் கூட்டமும் அதில் இருந்தது. எல்லாம் தான் விசில் அடித்து கைதட்டி சிரித்தாங்க. அப்போ இவங்களெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்களை சீமான் தயாரிச்சிட்ருக்கிறான்? இந்த 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 மோசமான செயலுக்கு உடனடியாக அரசு ஒரு முற்றுப்புள்ளி வச்சால்தான் தமிழகத்தில் பிறமொழியாளர்கள் பாதுகாப்பாக வாழ முடியும். இல்லைன்னா இது இன்னும் வெடிக்க காத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரம் தாங்கிறத அரசு உணர வேண்டும். பாய்.